நம்ம கருப்பசாமியுடைய அருள்வாக்கை பெற வேண்டும் என்று பேர் ஆவலோடு வந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் நமது திருக்கோயிலில் நடக்கிற ஒவ்வொரு அருள் நிறைந்த காட்சிகளை எல்லாம் யூடியூப் சேனல் மூலமாக உலகமெங்கும் பார்த்து தன் மனதுக்குள்ளே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய எண்ணங்களெல்லாம் நிறைவேறி இந்த பூவுலகில் என்னாலும் இன்புற்று வாழ வேண்டும் என்று எண்ணி உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். இப்பொழுது நவராத்திரி ஆரம்பித்து 3வது நாளாக நடந்து கொண்டிருக்கிறது. நவராத்திரி என்பதே ஒரு வரத்தின் அடிப்படையிலே தோன்றியதுதான். நவம் என்றால் 9, ராத்திரி என்றால் இரவு. 9 இரவுகள் விடாமல் போராடி ஒரு அசுரனை வென்ற ஒரு மகத்துவத்தின் தத்துவத்தை தான் நவராத்திரி என்று சொல்லுவது வழக்கம். ஆனா அந்த அசுரனை ஏன் அழிக்க வேண்டும், அவன் பெற்றது என்ன என்றெல்லாம் நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். அவன் ஜென்மேந்திர விதிதான் அதுக்கு காரணம். அந்த கர்மங்கள் ஒரு காரணம். பிரம்மதேவனோட வரம் வாங்கினான் பண்டாசுரன். தேவராலும் மூவராலும் அழிக்க முடியாத மரணமற்ற பெருவாழ்வை நான் பெற வேண்டும் என்று நினைத்து வாங்கினான். பூவுலகத்தில் வாழ்வோர் எல்லாம் என்னையவே தெய்வமாக பூஜிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வரத்தை வாங்கினான். நான் எதை செய்தாலும் யாரும் என்னை மறுக்கக்கூடாது, என்னை எதிர்க்கக்கூடாது, என்னை எதிர்த்தவர்கள் அழிய வேண்டும் என்று அகோர குணத்தோட ஒரு வரத்தை வாங்கினான். அப்படி என்றால் அதற்கு முடிவு என்னன்னு கேட்கும் பொழுது சொன்னான், பாலிய வயது கொண்ட ஒரு சிறுமி மட்டும்தான் என்னை போராடி ஜெயிக்க முடியும், வேற யாராலும் முடியாது. அப்படி ஒரு வரத்தை நீ எனக்கு தர வேண்டும் என்று கேட்டான். அவனுடைய அறிவு மயக்கறனா, ஒரு குழந்தை நம்மளை எதிர்க்க முடியுமா, அவளை நம்ம கொண்டுடலாம் அப்படி நினைச்சு அப்படி ஒரு வரத்தை கேட்டான். அவனுடைய கர்மம் அப்படி பேச வைத்தது. இது எல்லாமே என்னது, அவனுடைய அறியாமை மட்டுமல்ல, அவன் முன் ஜென்மத்துல பாவத்தை செய்து மறுபிறவியில பண்டாசுரனாக பிறந்து தாய் பராசக்தியின் மூலமாக அதர்மத்தை அழிக்கும் பொருட்டு அவன் அழிய வேண்டும் என்ற ஒரு நிலைகளை அவன் பெற்றதுதான். கர்மம்தான் மனிதனை இயக்குகிறது, கர்மம்தான் இந்த ஜீவன்களையே இயக்குகிறது, கர்மம்தான் இந்த உலகையே இன்று வழிநடத்தி சென்று கொண்டு இருக்கிறது. அசுரர்களுக்கு கீழே அசுரன் அரசாளுகிற அந்த ராஜாங்கத்தில் எல்லா மக்களுமே கஷ்டப்பட்டார்கள், எல்லோரும் கண்ணீர் வடித்தார்கள் பண்டாசுரனுடைய அரசவையில். அப்பொழுது தாய் பராசக்தி தோன்றிதான் அவனை அழிக்க வேண்டும் என்ற விதி நடந்தது. அப்போ தர்மம் தழுவிய இந்த மக்களை, தேவாதி தேவர்களை, தெய்வ குணம் படைத்தவர்களை அரக்கர்கள் ஆள வேண்டும் என்னும் ஒரு விதியும் கர்மமும் இருந்ததனால்தான் பண்டாசுரன் அவ்வளவு துயரங்களையும் அவ்வளவு துரோகங்களையும் இந்த சமூக மக்களுக்கு செய்து அவன் அரக்கனாக காட்சி எடுத்துக் கொண்டிருந்தான். அதுவே கர்மம்தான். இந்தந்த வேளையில் இந்தந்த காலத்தில் இன்னனால் இவர்கள் பாதிக்கப்பட வேண்டும், விதியின் பொருட்டு இவர்கள் வேதனை அடைய வேண்டும் என்னுகின்ற ஒரு விதி என்னும் ஒரு கர்மா ஏக்கியதின் காரணத்தினால் தோன்றியதுதான் அந்த நிலைமைகள் எல்லாம். இவருக்கெல்லாம் ஜென்ம பாவம்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அதை பட்டினத்தடிகளை நம்ம அடிக்கடி பட்டினத்தாரை பற்றியே நம்ம பேசுறோம். நம்ம கோஜத்துல கூட பட்டினத்தார் திருவடிகளுக்கு அப்படி சொல்லுதோம், எல்லாரும் அரோகர் அப்படின்னு சொல்றோம். ஏன், எனக்கு சின்ன வயசுல இருந்து பட்டினத்தாரை ரொம்ப பிடிக்கும். அவருடைய ஒவ்வொரு பாடல்களும் என் நெஞ்சை தொட்டது. அவருடைய ஒவ்வொரு துறவுகளும் சில சமயங்களில் கர்மங்களை பற்றி நிறைய பாடுவார். சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா மனிதன் அறியாமையில் தவறி கொண்டிருக்கிறான், அறியாமையிலே தத்தளிக்கிறான், இதனுடைய தன்மை என்ன என்று தெரியவில்லை என்று புலம்பல் இருக்கும். அந்த புலம்பலை எல்லாம் பாடலாக கொடுத்திருப்பார். அவர் ஒன்றும் ஒரு பெரிய கவிஞரும் இல்லை, ஒரு பெரிய புலமையும் அல்ல. ஆனா அவர் அரச சபையில் ஒரு பெரிய வியாபாரி பட்டினத்தடிகளார் சாமி. அதனால அந்த அரச சபையில் இருந்த புலவர்கள் புலமையுடன் பாடுவதை, இசைத்ததை தன்னுடைய இதயத்திலே பதிவாக்கி கொண்டு பலகாலம் சராசரி மனிதனாக வாழ்ந்தவர். ஆனா பக்குவம் பெற்று ஞானத்தை பெறுகிற பொழுது அவருடைய புலம்பல் எல்லாம் பாடலாக மாறியது. இன்று அவைகள் நமக்கு ஞானத்தின் பாடங்களாக மலர்ந்திருக்கிறது. அதுதான் அதனுடைய உண்மை. அவர் கர்மத்தை பற்றி சொல்வார், என் செயலாவது யாதொன்றுமில்லை,
இனி தெய்வமே உன் செயல் என்றேன் உணரப் பெற்றேன். இந்த ஊரெடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றுமில்லை. பிறப்பதற்கு முன் செய்த தீவினையே வந்து மூழ்கியதே. கர்மாவை பத்தி பாடுதார். இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என் செயல் இல்லை அப்பா, எல்லாமே உன் செயல் என்று நான் உணர்ந்து இருக்கின்றேன். அதான் என் செயலாவது யாதொன்றுமில்லை இனி தெய்வமே உன் செயல் என்றே நான் உணரப்பெற்றேன். இந்த ஊனெடுத்த பின் செய்து இந்த சரீரத்தை எடுத்த பிறகு எது பாவம் எது புண்ணியம் என்று அறியாமையில் தத்தளித்து வந்ததனால் பாவ புண்ணியமும் அறியாமல் இருந்து விட்டேன் ஈசனே. ஆனால் இப்பொழுது நான் உணர்ந்தது மட்டும்தான், நான் பிறப்பதற்கு முன் செய்த தீவினையால் வந்துதான் இந்த வாழ்க்கையே மூண்டது என்பதை நான் உணர்ந்தேன். என் கர்மங்களை தீர்த்து உன் காலடியில் என்னை சேர்ப்பது என்னாலோ இறைவா என்று அவர் ஒவ்வொரு பாடலையும் புலம்பிக் கொண்டார். அதுக்கு பேரு நெஞ்சோடு புலத்தல். அதாவது நெஞ்சோடு புலத்தல் ஒரு தனி தலைப்பவே போட்டு சுமார் 37 பாடல்களை சாமி அவர்கள் நமக்கு பாடியிருப்பார். அந்த மாதிரி முன் செய்த தீவினை மனிதனுக்கு மூண்டு வரும் பொழுது அவனுடைய அறிவாலும் அவனுடைய செயலாலும் அதை வெல்ல முடியாத நிலைகளை அவன் அடைந்து விடுகிறான். சில பேர்களுக்கு அறிந்து கொள்ள முடியாமல் கூட அந்த பாதையிலேயே சென்று தன் வாழ்வை வேதனையாக்கி கொண்டவர்களும், அந்த ஆணவ திமிர்ல தான் செய்வதெல்லாம் சரி என்று போய் வாழ்ந்து மடிந்தவர்களும் இந்த உலகில் கோடான கோடி மக்கள். அதுல பண்டாசுரன் ஒருவன். அவன் பெற்ற வரத்தை பற்றி தான் நம்ம பேசும் பொழுது நிறைய பூலோக மக்களுக்கு இந்த உலகத்துல அதிகமான அதர்மங்களை செய்தான். தான் ஏறி செல்லக்கூடிய தேரை பெண்கள் இழுத்து செல்ல வேண்டும், மாடுக்கும் குதிரைக்கும் பதிலாக பெண்களை இழுத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி பெண்களை தேர் இழுக்க சொன்னான். அந்த தேர்ல அவன் உலா வருவான். இப்படியெல்லாம் பற்பல விஷயங்களை எல்லாம் செய்து கடைசியில இந்திரலோகத்தை போய் ஆட்டி படைத்து பிரம்மலோகத்தை போய் வேதனைப்படுத்தி இப்படி ஒவ்வொரு இடங்களா போய் கஷ்டப்படுகிற பொழுது மும்மூர்த்திகளும் ஒரு நாள் கூடினார்கள். பிரம்மா, விஷ்ணு, சிவன். அழிக்கும் கடவுள், காக்கும் கடவுள், பிறப்பிக்குமாக படைக்கும் கடவுள். அழிக்கும் கடவுள்னு சொல்லாப்புல சிவபெருமான் எல்லாத்தையும் அழிக்கிறாருன்னு நினைக்கிறேனே, அது தவறு. அபயம் அளிக்கும் கடவுள், ஆன்மாவுக்கு சரணாகதி தத்துவத்தை கொடுக்கின்ற இறைவன், ஆன்மாக்களுக்கு அடைக்கலம் கொடுக்கின்ற இறைவன் என்பதுதான் அதனுடைய பொருள். சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஆத்மாவுக்கு கொடுக்க முடியும். அதை உணர்ந்த முன்னோர்கள் முனிவர்கள் தான் ஆத்மாவே சிவன் என்று சொன்னார்கள். நம் உயிரை சிவம் என்று உரைத்தார்கள். அதில் அப்படி கூறியதுல திருமூலருடைய ஒவ்வொரு பாடல்களும் நம்முடைய ஆன்மாவை சிவம் என்று சொல்லி நமக்குள்ளே சிவன் இருக்கிறான் என்று சொல்லி நமக்கு உணர்த்திய ஞானங்கள் பல. நட்டகல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து உணவுணர்ந்து சொல்லும் மந்திரம் ஏதடா. நட்டகல்லும் பேசுவோம் நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி கரிச்சுவை அறியுமோ. திருமூலருடைய பாடம். அவர் என்ன சொன்னாரு? நட்டகல்லை தெய்வம் என்று கல் சிலையவும் அதையும் போய் நீ தெய்வம் ஒன்று கும்பிட்டுருக்கடா மகனே, அதெல்லாம் தெய்வம் இல்லை. அதை விட ஒரு உயர்ந்த தெய்வம் எதுன்னா உன்னுடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா தான் தெய்வம். அதைத்தான் நாதன் அப்படின்னு சொன்னார். ஆனா இதனுடைய திரிவு சொற்கள் நிறைய விஷயம் இருக்கு. அந்த விஷயத்த நான் சொல்றேன். அவன நட்டகல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றி சுற்றி வந்து உணவுணர்ந்து சொல்லும் மந்திரம் ஏதடா. மந்திரத்துக்கும் சக்தி இல்லை, நீ போடுற பூவுக்கும் சக்தி இல்லை, நீ கும்பிடுற கல்லுக்கும் சக்தி இல்லை. அப்படின்னா எதுக்குடா சக்தி இருக்கு? உன் தூய்மையான மனதுக்கும் அதை ஆட்டி படைக்கின்ற ஆத்மாவுக்கும் மட்டும்தான் அந்த சக்தி. இந்த ஆன்மாவையும் இந்த மனதையும் நீ எதை உருவம் என்று நினைத்து கல் சிலையாக, காவியமாய், ஓவியமாய், கருத்துட்டமாய் நினைத்து நீ கடவுள் என்று நினைக்கின்றாயோ
அது உனக்கு பலனை கொடுக்கிறது, அது உனக்கு பிரதிபலனை கொடுக்கிறது என்பதைத்தான் அவர் சொன்னார். நாதன் உள்ளிருக்கை சொன்னார். இதையே நீ அறிந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான விளக்கத்தை சொன்னார். அருமையான சமைச்சு ஒரு அவியல் கறி வச்சிருப்போம். அதை சமைக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்டது என்னது? முதல்ல அடுப்பு, அடுத்து விறகு, இன்னைக்கு கேஸ், விறகு, இதெல்லாம் வச்சிருக்கோம். அதை கொஞ்சம் உணர்ந்து பாருங்க. அடுப்பு தன் மேனியை சூடாக்கி தியாகம் செஞ்சிடுது நமக்காக. விறகு தன்னை எரித்து கரியாக்கி நமக்கு கறி சமைக்க உதவி செஞ்சிச்சு. இதான உண்மை. ஒரு பாத்திரம் கடினமான சூடாகி தாங்க முடியாத நிலையாகி உள்ள இருக்கிற பொருளை வேக வச்சு ருசியாக்கி நமக்கு கொடுக்கும். அதை எடுக்கிறதுக்கு ஒரு கரண்ட். இதைத்தான் அவர் சொல்ல, சுட்ட சட்டி கரிச்சுவை அறியுமோ. அருமையான சுட்டு எடுக்கப்பட்டு கறி சமைத்து வைத்திருக்கக்கூடிய சட்டிக்கு அந்த அவியலுடைய ருசி தெரியாது, தெரியுமா? அதை எடுக்கிற கரண்டிக்கும் தெரியாது. அப்போ சட்டிக்கும் கரண்டிக்கும் எப்படி ருசி தெரியாதோ, அதை போல மனிதா, உன் உடலுக்குள்ளே இருக்கின்ற ஆத்மாவையும் மனதையும் பற்றியுடைய மகத்துவ சக்தியை நீ புரியாமல் இருக்கின்றாய். ஆனால் அது உனக்குள்ளே இருந்தாலும் நீ அதை புரிந்து கொள்ளவில்லை என்பதைத்தான் அப்படி உணர்த்தினார். அதே மாதிரிதான் ஒரு ஞானியுடைய வீடா இருக்கும், ஞானியுடைய உறவா இருக்கும், ஞானியுடைய குடும்பமா இருக்கும். ஊர் உலகமெல்லாம் அவனை கடவுள்னு கும்பிடும். ஆனா மற்றவர்கள்லாம் சாதாரணமாகவே நினைச்சிருப்பாங்க. அதுவும் சுட்ட சட்டிக்கு சமம் தான். ஏன்? அது பக்கத்துல இருக்கிறனால அதனுடைய மகத்துவம் தெரியாது. முற்றத்து முல்லைக்கு முறுமணம் இல்லை என்று சொன்னாங்கன்னா, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் என்றார்கள். ஆனால் முத்தத்து முல்லைக்கோ மனமில்லை என்று சொன்னார்கள். ஏன்? தினமும் பார்க்குறீங்க, தினமும் நுகர்ந்தீங்க, பழக்க தோஷத்தில் வந்துருச்சு, அதனால அதுக்கு மகத்துவம் கொடுக்கல. ஆனா கடையில் விற்கிற மல்லிகை பூவை போய் வாங்கிட்டு வந்து தரைகளை சூடுவதும், அலங்காரம் கொள்வதும், அர்ச்சிப்பதும், ஆனந்தம் கொள்வதும் பற்பலர் இல்லையா? அத மாதிரி தான் அயலாக அக்கறை மாட்டுக்கு அக்கறை பச்சை என்பது போல மனோநிலைகளை நம்ம செலுத்துவதன் மூலமாக தான் அந்த மகிழ்ச்சியும் அந்த உணர்வும் அந்த பற்று நமக்கு தோன்றுகிறது. ஆனா உள்ளுக்கு இருக்கிறவருடைய தன்மையை நாம் புரிந்து கொள்ளவில்லைங்கிறது தான் திருமூலர் சொன்னார். இந்த ஆத்மாவும் இந்த மனமும் இறைவனை அடைவதற்கு காரணமானதாக இருக்கிறது. அதுவே இறை சக்தியாக திகழ்கிறது. இதை நீ உணர்ந்தால்தான் நீ கும்பிடுகிற கோயிலுக்கும், நீ கும்பிடுகிற உருவத்துக்கும், நீ கும்பிடுகிற ஓவியத்துக்கும் உயிரோட்டம் உண்டு என்பதை நீ புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத விளக்குறார். அதுக்கு கவிமுனி அருமையா சொன்னார். கண்ணுக்கு இனிய கண்டு மனதை காட்டிலே அலைய விட்டு பண்ணிடும் பூஜையினால் தோழி பயனொன்றும் இல்லையடி. கண்ணுக்கு இனிமையான அலங்காரத்தை கண்டு, கண்ணுக்கு இனிய கண்டு அலங்காரத்தை பார்த்துருந்தோம், அற்புதத்தை பார்த்துருந்தோம், சுகந்தத்தை பார்த்துருந்தோம், பிரசாதத்தை பார்த்துருந்தோம், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து சொன்னார், உன் மனதை காட்டிலே அலைய விட்டு. மனசு எங்க இருக்கு? கடவுள் பக்கம் இல்லை, காட்டுல அலையுது, என்னத்தையோ நினைச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி பண்ணிடும் பூஜையினால் பயனொன்றும் இல்லையடி. அப்படி நடக்கிற பூஜையினால பயன் கிடையாது. மனதையும் ஆத்மாவையும் உணர்வையும் இறைவன் பக்கம் நீ திருப்புவதால் மட்டும்தான் உனக்கு பலன் இருக்கிறது அப்படிங்கிறத உணர்த்துவதற்கு தான் திருமூலர், கவிமணிகள், பெரிய ஞானியர்கள்லாம் நமக்கு சொன்ன விஷயம். ஆனால் இந்த ஆன்மாவை பற்றி அறிந்து கொள்ள முடியாதவன் அசுரன். அவன் நினைச்சான்னா எனக்கு இந்த உலகமே வேணும், எல்லா மக்களுக்கும் துயரத்தை செஞ்சான். எப்படியெல்லாம் விதவிதமாக மனிதனை அடையாளப்படுத்த வேண்டும், அடிமைப்படுத்த வேண்டும் என்று நினைத்தானோ அப்படியெல்லாம் துயரங்கள், கொடுமையான நிலைகளை உருவாக்கினான். உணவில்லாத பஞ்சத்தை உருவாக்கினான். அவருடைய கொடுங்கோல் தன்மையினால் மழையில்லாத வறண்டு போன பூமிகளை பார்த்தார்கள். பசுமை இல்லாமல் வாடினார்கள். ஆடு மாடுகள் எல்லாம் தானாகவே வெயிலில் குதித்து தானாகவே நொந்து இறந்து செல்கின்ற காட்சிகளை எல்லாம் கண்டார்கள். இப்படியெல்லாம் கொடூரமான நிலைகளால் வறண்டு போன பூமியும் மிரண்டு போன மனதுமாக வேதனைப்பட்டு திரண்டு நின்று அன்னை பராசக்தியை ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி என்று பூஜித்தார்கள். அப்பொழுதுதான் மும்மூர்த்திகள் கூடினாங்க. பிரம்மா, விஷ்ணு, சிவன். அதான் அழிக்கும் கடவுள், அபயம் அளிக்கும் கடவுள். மகாவிஷ்ணு உலகத்தெல்லாம் படிகளந்து காக்கிற ஒரு பெருமாள். அவருடைய நிறம் என்ன நிறம்? நீல நிறம். வானத்துக்கும் நீல நிறம் தான், கடலுக்கும் நீல நிறம் தான்.
கண்ணதாசன் கூட ஒரு பாட்டில் சொல்லுவார், நீல நிறம் வானுக்கும் கடலுக்கும் நீல நிறம். ஏன் இந்த உலகமே நீல நிறம் தான். நல்ல விஞ்ஞானியை கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்படி முப்பட்டை கண்ணாடி மூலமாக இந்த உலகத்தை வெட்ட வழியை பார்த்தீங்கன்னா இந்த வெட்ட வழியின் நிறமே நீல நிறம் தான். உண்மையா இல்லையா? இந்த வெட்ட வழியின் நிறமே நீல நிறம். அதைத்தான் சொன்னாரு. விஷ்ணுவுக்கு பெயர், விஷ்ணுன்னு ஏன் பேர் வச்சான்? விஸ்வம் என்றால் ஆகாயம், விஸ்வம் என்றால் பெரியது. மகாவிஷ்ணு திருமாலுக்கு விஷ்ணுங்கிற நாமத்தை சக்தி கொடுத்தாள். இந்த உலகமே அவன்தான். வானத்துக்கும் நீல நிறம், கடலுக்கும் நீல நிறம். அவனே நீல நிறமாக பிராவித்து இருக்கிறான். எங்கு பார்த்தாலும் வியாபித்து நின்று காட்சியாக திருமால் காட்சி அளிக்கிறார். ஆகையினால்தான் எல்லா உயிர்களுக்கும் படிகளுக்கும் பெருமாளாக இருப்பதனால் அவரை காக்கும் கடவுள் என்று உலகம் காக்கும் கடவுள் அவரை படைக்கும் கடவுள் பிரம்மதான் ஒரு வரத்தை கொடுத்துட்டாரு. கொடுத்து அவனுடைய கொடூரம் தாங்க முடியாமல் இருக்கும் பொழுது மும்மூர்த்திகளும் தோன்றி மும்மூர்த்திகளுடைய தேவியர்களும் ஒரே சக்தியாக பிரமித்து தோன்றினார்கள். வாளை சொருவமாக, குழந்தை சொருவமாக தோன்றி அன்னை பராசக்தியே ஒரு சிறுமியின் வடிவில் பண்டாசுரனை எதிர்த்தாள். அப்படி எதிர்த்து போராடி தொடங்கிய ஒரு நாளிலிருந்து 9 இரவுகள் அவனோடு போராடி 9வது இரவிலே அவன் வதைக்கப்பட்டு அந்த அசுரன் அழிக்கப்பட்டான். அந்த 9வது இரவுல பூரணமாக பூர்த்தியாகி அந்த போர் முடிந்துவிட்டால் அந்த நவராத்திரியுடைய கடைசி நாள் அது 9 இரவுகள். 10வது நாளில் எல்லா மக்களுக்கும் அருள் பாலித்து பூரணமாக வரமருளி இனிமேல் நீங்க துயரமில்லாமல் இருக்கலாம் என்ற ஒரு உணர்வுகளையும் ஒரு வரத்தையும் கொடுத்து தசமி, விஜயதசமி, விஜயம் என்றால் மகாலட்சுமி சொரூபமாக எல்லோருக்கும் அடைக்கலம் கொடுத்து அற்புதமான படியளந்து செல்வத்தை கொடுத்து செழிப்பாக வாழ வைக்கக்கூடிய நாளாக விஜயதசமி என்னும் ஒரு நாள்ல உருவாக்கி கொடுத்தாங்க. அந்த 9 நாட்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த 9 நாள் இரவையும் அன்னை பராசக்தி கூறியதுபடி எப்பொழுது பண்டாசுரனை அழிப்பதற்காக 9 நாட்கள் நான் போராடி 9வது நாளிலே அவனை அழித்து 10வது நாளிலே இந்த உலகத்துக்கும் பாருலகத்துக்கு நான் பரிபாலிக்கின்ற சக்தியை கொடுத்தது போல என்னை வணங்குகிற எல்லா உயிரினங்களும் 9 நாட்களும் இந்த நன்னாளிலே விரதம் இருந்து தன் துயர அணைகளும் தீமைகளும் விலக வேண்டும் என்பதற்காக என்னை பூஜித்து இருந்தால் அவர்களுடைய எண்ணங்களை எல்லாம் நான் நிறைவேற்றுவேன் என்று வரவழைத்தாள் சக்தி. என்னை வணங்கக்கூடிய எல்லோ மக்களும் எப்பொழுதும் கொலுவீட்டிருந்து என்னை வணங்க வேண்டும் கொடுத்தா. அதனால்தான் அந்த 9 நாட்களும் அவளை கும்பிடுறதுக்காக வீட்டுல கொலு வச்சிருக்கோம். நம்ம கொலுனா என்னது? கூட்டு அமைப்பு. நல்லவன் கெட்டவன் எல்லாம். ராவணனுடைய பொம்மை கூட இருக்கும் கொலுவுல, பண்டாசுரனுடைய பொம்மை கூட இருக்கும், பிரம்ம எல்லா தெய்வத்தினுடைய பொம்மைகள், எல்லா மனிதனுடைய பொம்மைகள், எல்லா உயிரினங்களின் பொம்மைகள். ஏன் எல்லா உயிரினங்களுக்கும் அவள் அருள் பாலித்து எல்லாரையும் வாழ வைத்தார். அதனால எல்லாரும் சேர்ந்து கொலுவிட்டு இருந்து கும்பிடக்கூடிய நாள் தான் இந்த நவராத்திரி என்னும் நாள். அப்போ கூட்டு பிரார்த்தனைக்கு ஒரு சக்தி உண்டு என்ற ஒரு மகத்துவத்தை நமக்கு எடுத்துக்காட்டிய ஒரு அவதாரம் நவராத்திரி என்னும் நாளில் அன்னை பராசக்தியின் அவதாரம். இந்த அவதாரத்தை எல்லாரும் இப்ப நம்ம கோயில்ல கொலு நம்ம வச்சிருக்கிறோம். நம்ம கோயிலுக்கு நவராத்திரி பூஜை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இனி அடுத்த வருஷம் இதை விட மிக சிறப்பாக எல்லா மக்களும் பூஜை பண்ற மாதிரி ஏற்பாடு செய்யறதுக்கு கருப்பசாமி உத்தரவு கொடுத்திருக்கிறார். அதுவும் நமக்கு தெளிவாக நடக்கும். எல்லா மக்களும் மனநிறைவோடு வணங்கி நம்முடைய மனதை பகவானுக்கு காணிக்கையாக்கி நம் துயரங்களை அறுத்து தூய்மை நிலையில் வாழ்வதற்காக மாசற்ற மனதில் ஈசனை பேதற்கரிய தெய்வமாக நம் உள்ளத்திலே இணைத்து என்னாலும் உயர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி மாசிலா மனமே ஈசன் கோயில் என்று உணர்த்தி அருள்வாக்கை தொடங்குவோம். வாழ்வு என்று வாழ்க்கை.